எங்கள் காலத்தில் எல்லாம் சைக்கிளில் லைட் இல்லாமல் போனால் இரவு நேரத்தில், பகலில் இல்லை, இரவு நேரத்தில் லைட் இல்லாமல் போனால் காவல்துறை அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்க, எங்கப்பா லைட்டு அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தர் சைக்கிளில் வந்திருக்காரு, லைட் இல்லை, காவல்துறை அதிகாரி நிப்பாட்டினார். நிப்பாட்டு, லைட் எங்கே அப்படின்னாரு. அவன் உடனே பேசாமல் ஐயா கொண்டு மறந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அவன் அப்படியா இல்லை, கொஞ்சம் விவரமாக இருந்திருக்கான். அவன் சொன்னான், ஏன் சார் சுசீந்திர முழுக்க லைட் போட்டிருக்காங்க, கோபுரம் முழுக்க லைட் போட்டிருக்காங்க, பத்தாவதுக்கு வளர்பிறை சந்திரன் ஆகாயத்தில் ஜொலிக்குது, வீடு வீடுக்கு லைட் போட்டிருக்காங்க. இவ்வளவு லைட் இருக்கப்ப என் சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி லைட் இல்லைன்னா கெட்டு போவதா சார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்காப்புல. போலீஸ்காரருக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ அறிவாக பேசுகிற, வண்டியை ஓரமாக நிப்பாட்டு அப்படின்னாரு. நிப்பாட்டான். ஸ்டாண்டு போட்டுட்டு அந்த சைக்கிளில் அந்த காற்றை பிடிங்கி விட்டார். சார் 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 கத்துனான். என்ன அப்படின்னாரு. ஏன் சார் காற்றை பிடிங்கி விட்டுறீங்க? டேய், எங்கே பார்த்தாலும் காற்றா இருக்கு, ஃபேனை போட்டால் காற்று வருது, ஏசியை போட்டால் காற்று வருது, தென்காசி பக்கம் இருந்து காற்று வருது, இவ்வளவு காற்று இருக்கப்ப உன் சைக்கிள் டயர் டியூப்பில் காற்று இல்லாட்டி கெட்டாடா போகுது, உருட்டிட்டு போடான்னாரு. புரியுதா? எல்லா இடங்களிலும் காற்று இருந்தாலும் சைக்கிள் டியூபுக்குள்ளே காற்று இருந்தால் தான் சைக்கிளை ஓட்ட முடியும். எங்கும் இறைவன் நிறைந்திருந்தாலும் கோவிலில் இருந்தால்தான் அவனை சென்று நாம் வணங்க முடியும் என்றால், கேள்வி கேட்கவும் விடை சொல்லவுமாக ஒரு உலகத்திலே ஒரு மதம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய மதம் தாங்க. தாராளமாக கேள்வி கேட்கலாம், சந்தேகம் வந்தால் கேள்விக்கு பதிலும் சொல்லலாம்.